தமிழ்நாடு ஆளுநரை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சந்தித்து திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பின்மை குறித்து பேசியதை வரவேற்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருப்பது பெரும் பேசுபொருளாகி வருகிறது. சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் கன்னியாகுமரியை சேர்ந்த மாணவி ஒருவர் விடுதியில் தங்கி மெக்கானிக்கல் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அவர் அதே கல்லூரியில் மெக்கானிக்கல் 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர் ஒருவரை காதலித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கல்லூரி வளாகத்தில் மறைவான இடத்தில் அந்த மாணவியும் அவரது காதலனும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த 2 பேர் மாணவனை கடுமையாக தாக்கிவிட்டு மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் அதனை வீடியோவாக எடுத்து வைத்ததாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவி சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக ஞானசேகர் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெயர், முகவரி உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கை லீக் ஆனது. இதனையடுத்து இந்த விவகாரத்தை கையில் எடுத்த உயர்நீதிமன்றம் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையே பல அரசியல் கட்சி தலைவர்களும் திமுக தலைமையிலான தமிழக அரசு மீது விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஆளுநர் RN ரவியை சந்திக்க உள்ளதாக நடிகர் விஜய் தன் கையால் எழுதிய கடிதம் ஒன்றை வெளியிட்டார். அதேபோல் மதியம் 1 மணி அளவில் ராஜ்பவனில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை சந்தித்து பேசினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், அனைத்து திட்டங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பின்மை குறித்து ஆளுநரை விஜய் சந்தித்து பேசியதை வரவேற்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது திமுக நிர்வாகி பாலியல் தாக்குதல் நடத்தியதை கண்டித்தும் விசாரணை குறித்து முன்னுக்கு பின் முரணாக காவல்துறையும் அமைச்சர்களும் பேசி வருவதால் திமுக அரசின் விசாரணையில் நம்பிக்கையின்மை குறித்தும் தமிழக பாஜக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக தெரிவித்திருந்தார். மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் திமுக ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பின்மை குறித்து ஆளுநரை சந்தித்து பேசியிருப்பதை வரவேற்கிறோம் என்று தெரிவித்திருந்தார். மாணவி பாலியல் வழக்கை திசை திருப்ப தொடர்ந்து முயற்சித்து வரும் திமுக அரசை கண்டித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் சகோதரனாக அனைத்து கட்சியினரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்.